என்னது, ஜப்பானில் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போட்டை விட்டுட்டாங்களா? ஆமாம், இந்த அட்மாஸ்பியரை பார்த்தா ஜப்பான் போலயே தோணுமே. ஆனால் அதுதான் கிடையாது. இது வந்து வியட்நாம் ஹோச்சிமின் சிட்டியில் இருக்கிற ஷூஷிடாய் என்ற ஒரு ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் போன ரெஸ்டாரண்ட்ஸ்லேயே பியூட்டிஃபுல் ரெஸ்டாரண்ட் இது தான். இந்த ஷூஷிடாயில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, உள்ளுக்குள்ளே அம்ப்ரல்லா எல்லாம் போட்டு ஜப்பான் மாதிரியே ஒரு ஃபீலில் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த செரி பிளாசம்ஸ் அதெல்லாம் கீழே வந்து கதிரை போட்டு சூப்பரான அட்மாஸ்பியர். அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய போட் வந்து வச்சுருக்காங்க. அதில் கூடி மேசையெல்லாம் போட்டு இங்கே உட்காந்துருந்து சாப்பிடலாம். அப்போ நான் அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, வாங்க வந்து பார்க்கலான்னு. வால் எல்லாம் வெரி பியூட்டிஃபுல் ஆர்ட்ஸ் எல்லாம் கேறி வச்சுருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வீட்டிலேயே செருப்பெல்லாம் கலட்டி வச்சுட்டு போவோமே, அந்த ஃபீல் வந்துச்சு. அப்போ நாம் இந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஷூ எல்லாம் கலட்டி வச்சுட்டு உள்ளுக்கு போகிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு வேறு சொன்னாங்க. வந்து பார்த்தா என்னடா இது, மேசையை வந்து நிலத்துக்கு அடியில் வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரு சின்ன குஷன் மாதிரி போட்டிருந்தாங்க, அதில் தான் உட்காந்துருந்து சாப்பிடணும். சாப்பாடு வெரைட்டி சொல்லி வேலையே இல்லைங்க. அது அப்படியே ஷூஷியாக கொண்டு வந்து வச்சாங்க. அதை விட மீசோ சூப், ஜப்பானில் இருக்கிற வெரைட்டியான எல்லா ஃபுட்டும் கொண்டு வந்து வச்சாங்க. அதோட இந்த ஷூஷியில் வந்து பார்த்திங்கன்னா கலராக பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்து வச்சாங்க. எதை சாப்பிட்றோன்னு தெரியாமல் பதச்சு போனோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் சிறப்பம்சம் வந்து இந்த டோனட் ஷூஷி. இந்த டோனட் ஷூஷி வந்து வெரி ஃபேமஸ். அதையும் வேண்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு கட்டிட்டு அங்கிட்டு பார்த்தா இந்த டெடி பேரெல்லாம் மேலே போட்டிருந்தாங்க அந்த ட்ரீயில். அங்கே பார்த்தா ஒரு கப்புள்ஸ் வந்து பெரிய ஷூட்டிங்கே நடந்துக்கிட்டு இருந்தாங்க. லைட்டெல்லாம் வீட்டில் இருந்து கொண்டு வந்து போட்டு பார்த்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் ஒரு 4 ஃபோட்டோஸை அடிச்சுட்டு பாய் சொல்லி இந்த ஷூஷியை என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியில் வந்தோம். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். உங்களின் ஏ தமிழ் ரஞ்சிதன்.